அதுக்கு மாத்திரம் கத்தரை தேடாதீங்கம்மா. இயேசுக்கு வருகையில நீங்களும் உங்க கணவரும் உங்க பிள்ளைகளும் பரலோகத்துல இருக்கணும். அதுக்காக கவலைப்பட்டு ஜெபிங்க. நான் சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி இந்த பூமியில கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நீயோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீயோ பரிசுத்த யாக்கோபு சொல்லுகிறார், நீயோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால வேண்டுதலால எங்க தெரியப்படுத்து? தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான சொன்ன, எந்த புத்திக்கும் மேல புரிந்து இயற்கைக்கு அப்பாற்பட புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானம் ஒன்னையும் உங்களை ஆளுகை செய்ய அங்கே முடிவு வந்து விட்டது. ஆனா எதையோ ஒரு காரியத்தை நீ கவலைப்படணும், இந்த பூமியில நீங்க கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சா இந்த காரியத்தை கவலைப்பட. என்ன எதற்கு? ஆண்டவரே உன்னுடைய வருகையில, ஆண்டவரே உன்னுடைய மகிமையான வருகையில, ஐயோ நானும் ஆண்டவரே, நானும் என் மனைவி, எங்க குடும்பம், எங்க பிள்ளைகளும் எப்படியா இரும் ஆண்டவரே, உன்னுடைய வருகையில உன் வலது பரிசத்துல இருக்கணும், இடது பரிசத்துல இருக்கணும். அதுக்காக ஒப்பு கொடு ஆண்டவரே. இதுதான் எங்க கவலையே. ஐயோ நான் எப்படியா வரணும், ஐயோ நான் பரலோகத்துக்கு வரணும், ஐயோ உன்னுடைய வருகையில நானும் ஆண்டவரே அங்க இருக்கணும், எனக்குள்ளே இருக்கிற கிரீடத்தை பற்றிக்கொண்டு காத்து உமக்காக காத்திருக்க கிருபை தாரும். அப்படிதான் ஜெபம் பண்ணு. எது கவலைப்படும்? ஐயோ ஐயோ 30 வருஷமா ரட்சிக்கப்பட்டனே, அந்த ரட்சிப்பு அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணுமே. ஐயோ 10 வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றனே, அந்த அபிஷேகத்தை அப்படியே காத்துக்கொள்ள வேண்டும், கிருபை வரங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே. இதுக்கு தான் கவலைப்படணும். புரியலையா? கவலைப்படணும்னாக்கா சாப்பாட்டுக்காக அல்ல, சுகத்திற்காக அல்ல, விடுதலைக்காக அல்ல. அது நிச்சயம் வரும். கர்த்தரை நம்புகிறவன் என்னால செழிப்பான். கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தரை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தருக்காக கர்த்தர்கள் கிருபை பெற்று வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விடுதலை நிச்சயம் வரும், சுகம் நிச்சயம் வரும், அற்புதம் நிச்சயம் வரும், ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். ஆனா பரலோகத்துக்கு நீ வரணும். ஹல்லேலூயா. எல்லாமே மேலிருந்து வரும், ஆனா கீழே நீ போறதுக்கு பார்க்கணும். ஆமென். அடிமையாளே, எல்லா அதிசயமும், அற்புதம், சுகம், நன்மை, கிருபை, விடுதலை, ஆரோக்கியம், பணம், வசதி எல்லாமே நீ கர்த்தரை முழு மனதோடு தேடுவேனால், அவருடைய வசனத்தை பயந்து நடுங்குவேனா, நிச்சயம் அவையெல்லாம் மேலிருந்து கீழே வரும். ஆனா கீழே இருக்கிற நீ கவலைப்படுறதுக்கு ஒரே காரணம், ஐயோ எப்படியாக ஆண்டவர் கீழே இருக்குன்னா அவன் மகிமையில நான் அங்க வரணும் அப்பா, அதுக்காக தான் கவலைப்படணும். ஐயோ என் கனவு எப்படியாவது வரணுமே, என் மனைவி எப்படியாவது வரணுமே, என் பிள்ளைங்க எப்படியாவது வரையில வரணுமே, நான் எப்படியாவது கொஞ்சம் கூட பாவம் செய்யாம, கொஞ்சம் அசுத்தம் வராம, கொஞ்சம் பொய் வராம, கொஞ்சம் திருடு வராம, கொஞ்சம் தீமை வராம, ஆண்டவர் கொஞ்சம் மாம்சிச்சுக்கு எனக்குள்ள வராதபடி, கரை பிடித்து விடாதபடிக்கு எப்படி ஐயோ இந்த பரிசுத்தத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த கிருபைகளை, இந்த வரங்களை, இந்த தாளந்துகளை எப்படியான பற்றிக்கொள்ள வேண்டுமே. இதற்கு தான் நீ கவலை பண்ண பிரதர் சிஸ்டர், இதுக்கு தான் கவலை அப்படி நம்புற கரலை தட்டி கர்த்தரை ஆமென் என்று சொல்றேங்க. இதை ஏற்றுக்கொள்ள கரலை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இத்தனை ஆண்டுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியே, இத்தனை ஆண்டுகளை வாழ்ந்து கொண்ட சகோதரே, ஓ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசுவின் வருகை அதி சமீபமா இருக்கு. ஹல்லேலூயா. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. குரமா ஷந்தனாகிய துரமா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நாளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டு வருகைக்கு என்னையும் எங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னையும் திருச்சபை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்றாங்க. கரங்களை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. யாரா தூங்குறீங்களா? தூங்குறீங்களான்னு கேட்டது. பிரல்லே சொல்லுங்க, தூங்குறோங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலைவேனே போர் அடிக்குதுன்னா இந்த வசனம் சாயங்காலம் வரைக்கும் பேசி நிற்பேன். காலையில் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டு இந்த வசந்தின்னு கொடுத்தாரு. நேற்று வேற ஒரு வசந்தி யோசித்தேன். ஆண்டு உள்ளது சொன்னா வருகை பற்றி சொல்லணும். அநேக திருச்சபைகள் செத்து போயிருக்குது. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். எனக்காக ஓடி 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 பிரயாசப்பட்டது எனக்கு தெரியும்பா. எனக்காக எவ்வளோ பிரயாசப்பட்ட, கஷ்டப்பட்ட, முயற்சி எடுத்த, எல்லாம் செய்த. ஆனா உன் ஆத்மா செத்து போயிருக்குது. நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாயே. இங்க அநேக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவன், கடவுள் பிள்ளை, தேவ மகன் எல்லாம் சொல்றீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்ன தெரியுமா? கல்லறைக்கு போறீங்கல்ல, கல்லறை திருவிழா போறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போறோம்.
போன உடனே நல்ல அழகா பில்டிங் கட்டுறோம், கட்டடம் கட்டுறோம், ஸ்டோன் போடுறோம், எல்லாம் பண்ணிட்டு நல்லா அழகான கிளீன் பண்ணி ஒரு மாளிகை பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறோம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஆனா அதுக்குள்ள என்னங்க தெரியுமா உங்களுக்கு? ஓதுவாத நாரி போன சரீரம், எலும்பு, உயிர் இல்லாத ஒன்று, செத்து போன எலும்பு, செத்து போன எலும்பு உள்ள, ஆனா வெளியிலோ அழகான கல்லறை. இது ஒரு விசுவாசி வாழ்க்கையா இருக்கிறது. அருமை தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரி, ஆண்டு உன்னை பார்த்து சொல்லுவா, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இத்தனை ஆண்டு உன்னை வாழ வச்சேன். நீ ஓடி ஓடி பிரயாசப்பட்ட, ஜெபிச்ச, ஓன ஊழிய செய்த, டாக்ஸ் கொடுத்த, ஜெபித்த, பிரயாசப்பட்ட, ஊழியரை தாங்கின, இதை செய்த, அதை செய்த, ஓடி ஓடி எல்லாரும் பிரயாசப்பட்ட. வசனமே சொல்லுது, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய தாழ்மை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய அனுபவத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சகிப்புத்தன்மை அறிந்திருக்கிறேன், எனக்காக ஓடினதை அறிந்திருக்கிறேன், பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன், முழு ஜெபத்தை நடத்தின, பிரசங்கம் பண்ண, ஆத்துமா ஆதாயம் பண்ண, காணிக்கை கொடுத்த, தசம்பா கூட எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, ஆத்துமா செத்து போயிருக்குது. எப்படி நீ பரலோகம் வர முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இன்னைக்கு கோலா தகவல அநேக திருச்சபைகளுக்குள்ள அப்படிதான். இன்னைக்கு நீ உயிருள்ளவன் என்று பெயர் வச்சுக் கொண்டிருந்தாலும், நான் ஆவிக்குரியவன் என்ற பெருமை, ஆனா நீ தான் செத்து போய்கிற. அறிவியனவளே, ஆவிக்குரியவன் சொல்லுகிறோம், திருச்சபைகள் உயிருள்ள சபை என்று சொல்லுகிறோம், ஆனா திருச்சபை செத்து போயிருக்குது. சபைகள் செத்து போயிருக்குது, ஊழியங்கள் செத்து போயிருக்குது, விசுவாசிகள் உள்ளம் செத்து போயிருக்குது. செத்து போய் என்ன அர்த்தம்? உணர்வு இல்லை. கவனிங்கம்மா, வாசிக்க தடுமாறணும் எப்படி? ஒரு வசந்த வாசிக்க தடுமாறணும் எப்படி? எல்லாவற்றிலும் நிச்சயமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி. என்ன கிரீடம்? அழிவுள்ள. நம்பர் 1 அழிவுள்ள, அழிவில்லாத. என்ன வாசிக்கிறீங்க? அழிவில்லாத கிரீடம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டு நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை விவரிக்கவே முடியாது. ஆமென். அதுதான் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பு ஆகிய அழிவில்லாத கிரீடம். அடுத்து 1 பேதுரு 5:4 அங்கே வாசித்து பார்க்க. 1 பேதுரு 5:4 அங்க ஒரு கிரீடத்தை சொல்லி இருக்கிறார். அந்த கிரீடத்துக்கு பிறகு அந்த கிரீடத்துக்கு பெயர் மகிமையின் கிரீடம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, இந்த பிரதான மேய்ப்பர் ஒரு நாள் சீக்கிரம் இந்த பூமிக்கு வர போகிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மகிமையில இந்த பூமிக்கு வெளிப்படும் பொழுது உனக்கு எனக்கு என்ன செய்வாராம்? மகிமையான ஒரு கிரீடம், அது வாடாத கிரீடம். ஹல்லேலூயா. மகிமையான கிரீடம், வாடாத கிரீடமாகிய ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கும் எனக்கும் திருச்சபைக்கு தேவன் இந்த நாட்டில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கிரீடத்தை ஒருவனை உனக்குள்ளதை உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறானே இந்த மகிமையான கிரீடம், வாடாத கிரீடம். அந்த கிரீடத்தை விவரிக்க எனக்கு தெரியல, விவரிக்க முடியாத கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை ஒருவனும், ஒரு சத்துரு, ஒரு உலகமோ, ஒரு மாம்சமோ, எந்த அந்தகாரமோ அவைகளை பெற்றுக்கொள்ள அழித்து விடாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. 3வது ஒரு கிரீடத்தை வாசித்து யாக்கோபு 1:12 வாசித்து பார்க்கிறோம். அங்கே ஒரு அருமையான ஒரு ஜீவ கிரீடத்தை பத்தி பேசி இருக்கிறார். கவனிங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாருமா. நீங்க யாரை பார்த்து ஆண்டவர் பாக்கியவன் சொல்லுவா தெரியுமா? பரிசுத்தமா வாழ்ந்தவங்களை பார்த்து, ஜெபிக்கிறவனை பார்த்து, ஆலயத்துக்கு போனவங்களை பார்த்து, காணிக்கை கொடுத்தவங்களை பார்த்து, நற்கிரிசைகளை பார்த்து மாத்திரம் பாக்கியம் சொல்ல மாட்டாரு. நம்பர் 1 அவர் சொல்றது யாரும் பாக்கியம் சொல்லியிருக்கிறாரு? சோதனைகளை சகிக்கிற மனுஷன். அதுவே தாயே, உன் சோதனையை சகிக்க ஒப்புக்கொடு. குடும்பத்தில் வருகிற சோதனை, உலகத்தில் வருகிற சோதனை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சோதனை, மாம்ச ஜீவத்தில் ஒரு சொந்த மாம்சத்தில் வருகிற சோதனை சகிக்க ஒப்பு கொடுக்கும் போது நீ பாக்கியவதியா இருப்பாய். அப்படி சோதனை சகிக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதோ உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? எந்த மனுஷனுடைய ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மா இருக்குதோ அவனுக்கு தான், செத்து போன ஆத்மாக்கு அல்ல. அடுத்த ஒரு கிரீடம் 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம். ஏற்கனவே சொன்ன கிறிஸ்தவர்கள் நீதி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இதோ நீதியின் கிரீடத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதியாக எஸ் கர்த்தரால் வெளிப்படும் எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் மகிமையான பிரசன்னமாக்குதலை காண்கிற அத்தனை பேருக்கும் யாவருக்கும் அதை தந்தருவாராக. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல சுவிசேஷத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை எதிரமா, இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால நாம் பார்த்தோம், 2-3 சபை பார்த்தோம். சர்தீஸ் சபையின் சூழ்நிலை பார்த்தோம், பிலதெல்பியா சபையின் சூழ்நிலை பார்த்தோம், லவோதிக்கேயா சபையின் சூழ்நிலை பார்த்தோம். இவை எல்லாவற்றிலும் பார்க்கும்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற, தெரிந்து கொள்ளுகிற, தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? நாம் செத்து போன விசுவாசம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உயிருள்ளவன் அவன் கிறிஸ்துவன் பெயர் மாத்திரம் வச்சிருக்க கூடாதான். நீ உயிருள்ளவன் என்ற பெயரை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறதா? ஒரு கிரியில் இருந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாயே என்று சர்தீஸ் சபையை பார்த்து தேவாவியர் சொன்னதை போல இந்த மத்தியான வேளை ஆண்டவர் தம்முடைய வருகையில அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லணும். சர்தீஸ் சபையை பார்த்து சொல்லுகிறது போல சொல்லக்கூடாது. பிலதெல்பியா சபையின் விசுவாசத்தை பார்த்து சொன்னதை போல, இதோ என் நாமத்தை மறந்தறியாமல் உனக்கு கொஞ்சம் பலனதும் என் வசனத்தை கை கொண்டபடியால், என் வசனம் பற்றி கொண்டபடியால் உனக்கு முன்னே திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். இதோ ஒருவனை பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்க கூடாத பூட்டுகிறவருமாக நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? திறந்த வாசல் உண்மையாக வைத்திருக்காது, ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மத்தியான வேளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நான் செத்து போனதான என்னை எப்படி உயிர் அடைய முடியும்? ஆமாதான், மனசாட்சி செத்து போயிருக்குது, நம்பிக்கை செத்து போயிருக்குது, விசுவாசம் செத்து போயிருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கை செத்து போயிருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்குது, எல்லாமே செத்து போயிருக்குது. நான் என்ன எப்படி நான் உயிர் அடைவது? எசேக்கியேல் இந்த புத்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சற்று வாசிங்க. எப்படி நான் உயிர் அடைவது? ஆண்டவர் மத்தியானவள செத்து போன நம்மை, ஆவிலே செத்து போயிருக்கிற நம்மை, ஆத்மாவிலே செத்து போயிருக்கிற நம்மை, விசுவாசம் செத்து போயிருக்கிற நம்மை, நம்பிக்கை செத்து போயிருக்கிற நம்மை, நற்கிரியைகள் செத்து போயிருக்கிற நம்மை, உள்ளத்தில் ஆழத்துல ஆத்மாவில செத்து போய் மரித்திரா இருக்கிற நம்மை எப்படி கர்த்தர் இந்த மத்தியானம் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வாசித்தவர் எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ள என் ஆவியை பிரவேசிக்க பண்ண. Behold, I will send my spirit within you. இதோ கர்த்தராகிய என் ஆவி உங்களுக்குள்ளே அனுப்பி. வாசி, கரெக்டா வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ உங்களுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்ப என்ன ஆவீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது நீ உயிரடைவீங்க. ஹல்லேலூயா. என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய பரிசுத்த ஜீவியம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஒரே ஒரு வழிதான், இதோ உனக்குள்ள என் ஆவியை அனுப்பும் போது நீ உயிரடைவாய். ஆமென். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் செத்து போய்க்கிற உன் ஆத்மாவை, உணர்வில்லாத உன ஜீவத்தை, உணர்வடையாத உன் ஆத்மாவை, உணர்வடையாத உன எண்ணத்தை, உணர்வடையாத உன எண்ணங்களையும், உன மைண்டையும், உன எண்ணத்தையும், உன இதயத்தை, உன ஆத்மையும் ஆண்டு இன்று உணர்வை அடைய செய்வார். அல்லேலூயா. அநேகருக்குள்ள ஒரு உணர்வே இல்லை. செத்து போயிருக்கிறோம். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு உணர்வு இல்லை. செய்கிற காரியத்துல, பேசுகிற காரியத்துல, நடக்கிற காரியத்துல, ஊழியங்கள்ல, வியாபாரத்துல, தொழில, குடும்பத்துல, ஒரு தரிசனத்துல உணர்வு இல்லாத ஒரு ஜீவியம், உணர்வு இல்லாத திருச்சபையில உணர்வு இல்லை. அநேக திருச்சபை செத்து போயிருக்குது. விசுவாச போராட்டத்துல செத்து போயிருக்கிற வாழ்க்கை இல்லை. இப்படி இருப்பா ஏன்னா உனக்குள்ள இருக்க இந்த கிரீடத்தை சாத்தான் திருடி கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபிக்க ஆயத்தமாகறீங்க? அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, இது உனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆவியை நான் அனுப்பும் பொழுது நீங்கள் உயிர் அடைவீங்க. யாக்கோபும் யோவானும் சொன்ன, ஆண்டவரே இதோட மகிமையில நீ வரப்போகிறப்பா, ஒரு வருகையில ஒருவர் வலது பார்சத்திலும் இன்னொரு வலது இடது பதிப்பா. அதுதான் எங்க கவலை, அதுதான் எங்களை வேதனை, அதுதான் எங்களை செபம், அதுதான் எங்களை வேண்டுதல். இதை நிறைவேற்றும். பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டுகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆண்டு இந்த பூமியில ஜீவிக்கிறோம். என்றைக்காவது உணர்வு வந்திருக்குதா? எத்தனையோ இந்த பூமியில எத்தனை ஆத்துமாக்கள் மரித்து போ, மனுஷங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா ஆத்துமா செத்து போயிருக்குது.
எத்தனையோ விசுவாசிகள் உயிர் உள்ளவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருந்தோம். நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லியும், நீ விசுவாசி என்று சொல்லியும், நீ கிறிஸ்தவன் என்று சொல்லியும் உனக்குள்ள உணர்வு இல்லாதபடி, உன் ஆத்மா உணர்வு இல்லாதபடிக்கு, உன் வார்த்தைகளோ உன் பேச்சுகளோ உன் கிரிகளோ உணர்வு இல்லாதபடிக்கு உணர்வுடையது மறைத்து போயிருக்கிறாயே. இன்றைக்கு ஒரு ஒப்புக்கொடு, ஆண்டவரே என் ஆத்மாவை உயிர்ப்பியோ. தாவீது சொல்கிறார், உன் வசனத்தினால என் ஆத்மா உயிர்ப்பிரும் ஆண்டவரே. அதே தாவீது சொல்கிறார், உன் ஆவியினால என் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அருமையானவர்களே, நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திருச்சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். விசுவாசங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்க நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நல் மனசாட்சிகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இழந்து போன ஜெப வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நற்சாட்சி வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன உயிர்ப்பிக்கப்பட்டு உணர்வில்லாத இருந்தா உணர்வை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்புவது நீங்கள் உயிரிழந்து நல்ல சாட்சிகளை வாழ்வீங்க. அப்போது கர்த்தருடைய வருகைக்கு அந்த ஆவியானவர்களை ஆயத்தப்படுத்துவா.